நல்ல பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுக்கான அடிஷ்னல் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாம் இப்போ நடத்த போகிற இந்த எக்ஸாம் நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லியிருந்த இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பல்வேறு காரணங்களால் 3 மாதத்திற்கு மேலே இப்போ தள்ளி வைக்கப்பட்டிருந்திருக்கு. இப்போ வெரி சீக்கிரமாக இந்த எக்ஸாம் வந்து இப்போ நடக்க இருக்க போகுது. ஸோ ஏற்கனவே டிஎன் செட் அப்ளை பண்ணவங்க, ஏற்கனவே வந்து இந்த இதுக்கு ப்ரிப்பரேஷனுக்காக நெட்டெல்லாம் பேரலாக எல்லோரும் பண்ணாங்க. இப்போ அதுக்கப்புறம் நடந்த எக்ஸாமுக்கு நெட் எக்ஸாமே வந்து நடத்தி அதை ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணி அதுக்கப்புறமே அவங்க வந்து கால்ஃபர் பண்ணி மறுபடியும் எக்ஸாம் ரீஸ்கெடியூல் பண்ணி அந்த எக்ஸாம் முடியும் செஞ்சிருச்சு. ஆன்சர் கீ கூட ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஎன் செட்டு அதுக்கு முன்னாடியே கால்ஃபர் பண்ணி நிறைய டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இது நடக்காமல் இருக்குது. இது வந்து இப்போ வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒரு மீட்டிங்லையுமே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து எக்ஸாம் நடத்த தடை எந்த நேரத்துலையும் வெளியிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்படி